வாங்க அன்பு கும்பராசினியர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக ஜனவரி 28 வரை வாரத்திற்கான ராசி பலன்களையே நாம் இங்கு பார்க்க போகிறோம். இந்த கும்பத்தை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா, எடுத்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தாமதங்கள், தடைகள் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையில்லா மனக்குழப்பங்கள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கிறதால யாரையும் எதிர்க்காம கொஞ்சம் நீங்கள் இந்த கால நேரத்தில் அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு கெட்ட கனவுகள் போல விஷயங்களும் வரதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தில். கும்பத்தை பொறுத்தவரை அவிட்டம் 3-4 பாதம், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதம் அப்படின்னு உங்களுக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கவில்லை. உங்கள் கிரக நிலையை பொறுத்தவரை உங்கள் ராசியிலேயே ராசியின் அதிபதியான சனி காணப்படுகிறார். ராகு பஞ்சமி பூர்வ புண்ணியஸ்தானத்தில், குரு வக்கிரமாக, களத்திரஸ்தானத்தில் கேது, விரயஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் என உங்களுக்கான கிரகங்கள் உள்ளன. இப்படி உங்களுக்கான கிரகங்கள் உள்ள வேளையில் உங்களுக்கான பொது பலன்கள் எப்படி இருக்கு, பரிகாரங்கள் என்ன, நட்சத்திர பலன்கள் எல்லாத்தையுமே நம்ம இங்கே விரிவாக பார்க்கலாம். இந்த கால நேரத்தில் நம்ம முன்பே சொல்லுறது போல எல்லா காரியங்களிலும் ஒரு சில தடைகள் வாரத்தோட தொடக்கத்தில் இருக்கும், வாரத்தோட முடிவு போக போக அந்த தடைகள் தடுமாற்றங்கள்லாம் விலகும். இப்படி தடைகள் தடுமாற்றத்தில் இருக்கிறதுனால உங்கள் மனது ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே எப்போ பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்கள் கிரக நிலைகள் இப்படி இருக்க வேலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் மற்றவங்ககிட்ட அனுசரித்து போக வேண்டியது அவசியமாகவும் அவசரமாகவும் பார்க்கப்படுது. உங்களுக்கு இந்த கால நேரத்தில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். உடல் சார்ந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தில் உங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயமா காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் ரெண்டுமே கொஞ்சம் இந்த கால நேரத்தில் மெத்தனமான போக்கில் இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுற வேலையில் பண வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. புதிய வாடிக்கையாளர் இல்லை புதிய வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பேசுகிறப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக பேச வேண்டியது இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அவசியமாக பார்க்கப்படல. நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டு பண்ணுங்கள். போட்டிகள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஒரு சில போட்டி பொறாமைகள் இருந்தாலும் அந்த போட்டி பொறாமைகளை நீங்கள் பெரிதாக எடுக்காமல் நீங்கள் கொஞ்சம் உங்கள் வேலையை செய்ய வேண்டியது அவசியமாக இந்த கால நேரத்தில் இருக்குது. அப்படி செய்கிறப்போ உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ஒரு சில வீண் அலைச்சல்கள், அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம். நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் என்ன பண்ணால் முக்கியமாக அடுத்தவங்களோட விவாதங்களை செய்யக்கூடாது. அப்படி விவாதங்கள் செய்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், அதே போல் வேற்றுமைகள் எல்லாம் இந்த கால நேரத்தில் உண்டாகலாம். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்பட வேண்டியது ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த கால நேரத்தில் இந்த கவனமான போக்கு தான் உங்களுக்கு ஏற்றத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு செலவுகள் உண்டாகலாம். செலவுகள் உண்டாகிறது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் வருகை இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். உறவினர்கள் வருகை சார்ந்த உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்காகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பகச்சிக்க வேண்டாம். பகச்சிக்காமல் பார்த்தீங்கன்னா அனுசரிச்சுப்பாங்க. அப்படி அனுசரித்து போகிறதா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வெற்றிகளை ஈட்டி தரும் அப்படின்னு சொல்லலாம். கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா முன்பை விட கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மேல் இடத்துல இருக்கவங்களோட கொஞ்சம் என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் மாணவர்களை பொறுத்தவரை விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்கிறப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படி கவனமாக இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த போட்டிகள் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் அதிகமாகும். அதே போல் ஆசிரியர்களிடம் ஏதாவது பார்த்தீங்கன்னா சந்தேகங்களை கேட்குறப்பையோ இல்லை ஆசிரியர்கிட்ட பேசுகிறப்பையோ கொஞ்சம் நிதானமாக பேசுறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அவசியமாகவும் அவசரமாகவும் பார்க்கப்படுது. இதெல்லாம் உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த கால நேரத்தில் சர்வேஸ்வரரை வணங்க. சர்வேஸ்வரரை குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் தீபம் ஏற்றி வணங்குறப்ப என்னாங்கன்னா நம்ம இங்கே சொன்ன இல்லையா தடைகள், தடுமாற்றங்கள், தாமதங்கள், அதே போல் தேவையில்லா வம்பு வழக்குகள், பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா
தடங்கல்களோட எல்லாமே நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இதெல்லாம் நீங்கி உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் சொல்லலாம். அம்மன் அதாவது சர்வேஸ்வரரை சார்ந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை விரிவாக பார்க்கலாம். நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை அவிட்டம் 2, 3 பாதம். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை தொல்லைகள் பிரச்சனைகள் கொடுத்துட்டு வந்தவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வழியை விட்டு விலக போகிறாங்க. உங்கள் வழியை விட்டு விலகிறதுனால உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில் வரப்போகுது அப்படிங்கிறத இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. வியாபாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் வியாபாரம் செய்கிறீங்க வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்குகளை சரியாக வச்சுக்கோங்க. இந்த கணக்கு வழக்குகளை சரியாக வச்சுக்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் முதலீடுகள் செய்யும் முன்னாடி அதில் இருக்க சாதக பாதங்களை கொஞ்சம் அலசி ஆராய்ச்சிட்டு முதலீடு வியாபாரங்கள் தொடங்குறது ரொம்பவே அவசியமாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரங்களை விரிவுபடுத்துறதுக்கான எண்ணங்கள் இருந்தால் அந்த எண்ணங்களை நீங்கள் செயல்படுத்தலாம். ஆனால் அந்த எண்ணங்களை நீங்கள் செயல்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்பட வேண்டியது ரொம்பவே அவசரமாகவும் பார்க்கப்படுது அப்படிங்கிறத இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. இப்படி வந்து பார்க்கப்படுற வேலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வெற்றிகளையும் இந்த கால நேரத்தில் பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இப்படி எல்லாமே நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்க அதே வேளையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வெற்றிகளும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது அப்படிங்கிறது முதல் நட்சத்திரத்திற்கான ராசி பலன்களாக பார்க்கப்படுது. நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்குற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதயத்தை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு அலைச்சலும் வேலைப்பளவும் அதிகமாக இருக்கத்தான் செய்யும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து அரசு சார்ந்த துறைகள்லேருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கல. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருப்பாங்க. அவங்களோட உதவிகளால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் பாராட்டு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் அரசியல்வாதிகள் அது மட்டும் இல்லாமல் பொதுத்துறை சார்ந்து இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏற்றமும் வெற்றியும் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏற்றம் வெற்றி இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஏற்றம் வெற்றி சார்ந்து உங்களுக்கு பதவி உயர்வு எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் முன்பை விட கொஞ்சம் நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். அப்படி அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கிற நேரத்தில் உடல் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து எல்லா விஷயங்களையும் சீரும் சிறப்பமாக செயல்பட போகிறீங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நிறைய நன்மை தரும் விஷயங்களும் நற்பலன்களும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லவங்க இல்லை கெட்டவங்க நினச்சிங்கன்னா அவங்களோட சகவாசத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டுருங்க, இல்லைன்னா அதுலேருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்களில் மாணவர்கள் கொஞ்சம் அதிகமான சிரத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு மேற்படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு இல்லை உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திரங்களுக்கு இருக்கிற 3வது நட்சத்திரத்துக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போகுது. 3வது நட்சத்திரத்தை பொறுத்தவரை புரட்டாதி 1, 2, 3 பாதம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய பொன் பொருள் நிலம் வீடு மனை வாங்கிறதுக்கான அத்தனை அருள் ஆசைகளும் அதிகமாக இருக்குது. பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளோ தடைகளோ இருந்தால் அதெல்லாம் நீங்கி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்களோட சேர்க்கை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சில காரியங்களில் உங்களுக்கு தடைகள் சுணக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சிறப்பாக சமாளித்து அதில் மேலும் வெற்றிகள் பெறுவீங்க அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் இன்னொரு சிறப்பாக இருக்குது. அதே போல் உங்களோட வாக்கு வன்மை இந்த காலத்தில் சூப்பராக இருக்கும். உங்கள் வாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் கட்டுப்படுத்தி நடப்பாங்க அப்படிங்கிறத இன்னொரு முக்கியமான விஷயம். குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை எதிர்த்து இருந்தால் அந்த எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்கட்டை போட்டவங்க கூட சப்போர்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக
நீங்க எடுக்கிற அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் சாதகமான பலன்கள் அது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பணவரத்து அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். நீண்ட காலமா இருந்த இதுபடியான நிலைமைகள் கூட இப்ப நீங்கி உங்களுக்கு வெற்றிகளும், ஏற்றங்களும் சிறப்பா வந்து சேரும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில சிறப்பா பார்க்கப்படுது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா ஏற்றங்களும், முன்னேற்றங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில சீரும் சிறப்புமா இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இதேபோல 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்கள், தின பலன்கள்லாம் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. இத்தோட நம்ம வந்து இந்த காணொளிய முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.